அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய தலைப்பு நோன்பின் மாண்பு தொடர் 11. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பாக்கியமிக்க நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படக்கூடிய அல்லாஹுடைய கிருபையால் சொர்க்கம் நமக்கு கிடைக்கக்கூடிய அருளுடைய மாதம் இந்த மாதம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். உடனே அவர்கள் எழுவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல் அடைக்கப்பட்டுவிடும். அதன் வழியாக வேறு எவரும் நுழைய மாட்டார்கள் என சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1896வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நோன்பிலே பேணுதலாக இருந்தவர்கள், நோன்பை ஆர்வமாக நோற்றவர்கள், என்ன பிற நல்லறங்களை செய்திருந்தாலும் இந்த நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நோன்பை விரும்பி நோற்றவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இருவர் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இருவரும் மார்க்க கடமைகளை நல்ல முறையில் நிறைவேற்றினார்கள். வந்த உடனே ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதாகிவிட்டார், உயர்த்தியாகிவிட்டார். மற்றும் ஒரு வருட காலம் வாழ்ந்திருந்து இயற்கையான மரணம் அடைந்தார். அவர் ஷஹீதாகிவிட்டார். அவருக்கு பிறகு ஒரு வருடம் கழித்து இவர் இயற்கையான மரணம் அடைகிறார். ஒரு நாள் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவு காண்கிறார்கள். 3 பேர்கள் சொர்க்கவாசலிலே நிற்கிறார்கள். யார் அந்த 3 பேர்கள்? முதலிலே ஷஹீதானாரே, உயிர்த்தியாகி அவரும், ஒரு வருடம் வாழ்ந்த பிறகு இயற்கையான மரணம் அடைந்தாரே அவரும், இந்த தல்ஹா அவர்களும் 3 பேரும் இருக்கிறார்கள். அப்பொழுது சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டு வானவர் ஒருவர் வந்து ஒரு வருடம் வாழ்ந்து மரணித்த இயற்கையான மரணம் அடைந்த அவரை சொர்க்கத்திற்குள்ளே அழைத்து சென்றார்கள். பாக்கி இருவரும் இருக்கிறார்கள். பிறகு வெகு நேரம் கழித்து வந்து இந்த உயிர்த்தியாகியை ஷஹீதை நீங்கள் வாருங்கள் என்று அழைத்து சென்றார்கள். அப்பொழுது தல்ஹா மற்றும் வானவர்கள் வருகைக்காக நம்மையும் அழைத்து செல்வார்கள் என்று இருக்கின்றார்கள். அப்பொழுது வானவர் வந்து, நீங்கள் இங்கே வரக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லை, ஆகவே நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். உடனே இவர்கள் விழித்து விடுகிறார்கள். இந்த கனவு பற்றி சஹாபாக்களிடம் சொல்லி கொண்டிருந்த போது சஹாபாக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். உயிர்த்தியாகிக்குத்தானே கேள்வி கணக்கில்லாத சொர்க்கம், அவருக்கு பிறகே ஒரு வருடம் வாழ்ந்து இயற்கையாக மரணமடைந்த இவரை எப்படி முதலிலே அழைத்து சென்றார்கள் என்று அனைவரும் ஆச்சரியமாக பேசி கொண்டிருந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு, இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அவர் ஒரு வருடம் அதிகமாக வாழவில்லையா? அந்த வருடத்தின் 1 மாத நோன்பை அவர் நோக்கவில்லையா? என்ன பிற நல்லறங்களை கடமைகளை அவர் செய்யவில்லையா? ஆகவே இதில் வியப்படைவதற்கு என்ன இருக்கிறது? அப்படியானால் நம்முடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படும் போது, அந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் போது, ஏனென்றால் சென்ற வருடம் நம்மோடு வாழ்ந்தவர்கள் இல்லை, இந்த வருஷம் நம்மோடு இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தும் எவ்வளவு பேர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். இரவு வணக்கங்களை வணங்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் மௌத்தாகிவிட்டார்கள். நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அப்படியானால் நாம் இதுகளை அதிகமாக செய்வதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபரிமிதமான பாக்கியங்களை சொர்க்கத்திலே வைத்திருக்கின்றார். தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஏனென்றால் இவர்களுக்கு வாழ்நாள் பாக்கி இருக்கிறது. அதனால் சொர்க்கத்துக்குள்ளே அழைத்து செல்லாமல் நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே வர வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை என்று அவர்களை திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். இந்த செய்தி நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சங்கை மிக்க மாதத்தின் ஒவ்வொரு நோன்பையும்
இறையச்சத்தோடு நோக்கக்கூடியவர்களாக, ஹராம் ஹலாலை பேணி நடக்கக்கூடியவர்களாக, மனிதாபிமானத்தோடு அண்டை வீட்டாரோடு இணக்கமாக வாழக்கூடியவர்களாக, மனித நேயத்தோடு மக்கள் அனைவருக்கும் நல்லதையே செய்யக்கூடியவர்களாக, இறையச்சத்திலும் நன்மையிலும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளக்கூடியவர்களாக, பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அவ்வாறு தான் சொல்லுகிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே 5:32 எவ்வாறு கூறுகிறான்னு சொன்னால், நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளாதீர்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தண்டனை கொடுப்பதிலே ஆக்கினை செய்வதிலே மிக தீவிரமானவன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடரும். ஆஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.